அருகே கோயில் திருவிழாவை நடத்துவது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், என்ன மோதலின் காரணமாக இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது, இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கிறது தீவெட்டிப்பட்டி. இந்த தீவெட்டிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவில் என்ற கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் சில நாட்களாக பண்டிகை நடைபெற்று வந்திருக்கிறது. இதனிடையே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கோவிலுக்குள்ளே சென்று அங்கு பூஜை செய்து கொண்டிருந்தவரை வெளியே தள்ளிவிட்டு தான் பூஜை செய்வேன் என்று பூஜையில் ஈடுபட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அந்த இளைஞரை காவல்துறையில் பிடித்து தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த பண்டிகை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓமலூர் டிஎஸ்பி தலைமையில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பின்னர் பண்டிகை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்து இன்று காலை டிஎஸ்பி தலைமையில் அந்த பகுதியை சார்ந்த இரு சமூகத்தினரிடையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு தரப்பினர் மீண்டும் ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் உடனடியாக பண்டிகை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறிய ஒரு தரப்பினர் இந்த சேலம் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மற்றொரு இடத்தில் இன்னொரு தரப்பினரும் சாலை மறியலில் ஈடுபட்டு இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கியிருக்கிறார்கள். இதனை அடுத்து காவல்துறையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு அந்த கூட்டத்தை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே அந்த தீவெட்டிப்பட்டி பகுதியில் ஒரு பெரிய வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய 4-5 கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கலவரம் அதிகமாகி ஒரு பெரும் பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சம்பவ இடத்திற்கு மேலும் மற்ற காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய கூடுதல் காவல்துறையினரும் இங்கு வரவழைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாம் கலைத்து இந்த கலவரத்திற்கு ஈடுபட்டதில் முக்கியமாக காரணமாக கருதக்கூடிய இரு தரப்பினரையும் சுமார் ஒரு 50 பேரை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த தீவெட்டிப்பட்டி பகுதியில் கலவரம் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்த எரிக்கப்பட்ட கடைகளும் முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் தற்பொழுது சாத்தப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டு ஒரு கடையடைப்பாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது முழுமையாக சமாதானமாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.